ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுங்காட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். நம்மளோட சேனல்ல வந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்க. அதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அது போல வந்து நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தள்ளி போடுற பழக்கத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதா இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம். அது ஒரு 4 எளிய டிப்ஸ் மூலயமா தான் வந்து நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ரொம்பவுமே வந்து சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். மறக்காம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. தள்ளி போடும் பழக்கம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம் இல்ல. அது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு பயம் அப்படி இல்லைன்னா பதட்டத்தோட விளைவா தான் வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்து தள்ளி போட்டுட்டு இருக்கோம். ஒரு வேலையை தொடங்குறதுக்கோ அப்படி இல்லைன்னா முடிக்க முடியாமல் போறதுக்கோ வந்து மனம் போராடுறது இதுதான் காரணம். வெற்றிக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் இந்த பயத்தை வந்து உடைக்கிறதுக்கு இந்த 4 எளிய வந்து வழிகளை வந்து நம்ம பின்பற்றலாம். நானும் உங்களோட சேர்ந்து தான் வந்து பின்பற்ற போறேன். இந்த 5 மினிட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா 5 நிமிட விதி. இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய இலக்கோ அப்படி இல்லைன்னா கடினமான ஒரு வேலையோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மலை மாதிரி தோணும். அப்போ வந்து அந்த வேலையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளி போடுவோம். அந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போகும். இந்த சவாலை வந்து எதிர்கொள்றது தான் வந்து இந்த 5 நிமிட விதியை வந்து பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த வேலையை வந்து வெறும் 5 நிமிஷம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த எந்த வேலையை வந்து பெரிய மலை மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த வேலையை வந்து தொடங்குங்க. அதன் பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பின்னாடி நான் வந்து அதை நிறுத்திடுவேன். அதை நிறுத்துறதுக்கு எனக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். அப்படி நினைக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த 5 நிமிடத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை தொடரவோ அப்படி இல்லை உங்க மூளை வந்து விரும்ப ஆரம்பிச்சிரும். வேலையை வந்து பாத்தீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல வந்து எவ்வளவு தூரம் வந்து போறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு வந்து வேலை செய்யும். பெரிய வேலைகளை வந்து தொடங்குறதுக்கு இந்த மனசு வந்து தடைய வந்து இந்த சிறிய தொடக்கம் வந்து உடைத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு பெரிய வேலையை வந்து நம்ம 5 நிமிஷம் செஞ்சோம்னா அதை வந்து தொடர்ந்து நம்ம அதை வேலையவே செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம மூளை வந்து அதவே பழகிக்கணும். அதனால இந்த 5 நிமிஷம் மட்டும் நம்ம செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலையை வந்து சின்ன சின்ன பகுதிகளை வந்து உடைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து சங்கிங் ஃபார்முலா. முழு புத்தகத்தை வந்து படிச்சு முடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய பணிகளை நினைச்சு பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூளை வந்து சோம்பேறி ஆயிரும். அப்படிங்கும் போது அது எப்படி வந்து பெரிய சுமையா தானே நம்மளுக்கு தோணும். உதாரணமா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டை வந்து சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா வந்து நம்ம சமையலறையில இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபை மட்டும் வந்து நம்ம தொடச்சா போதும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து மனதளவுல வந்து ஒரு திருப்தி இருக்கும். இப்போ ஒரு முழு வீட்டையுமே வந்து நம்மளால ஒரு நாள்ல கண்டிப்பா வந்து சுத்தம் செய்ய முடியாது. அப்போ வந்து டெய்லி டெய்லி ஒரு சின்ன சின்ன பகுதிகளா நம்ம வந்து ஒரு ஒரு செல்ஃபா கிளீன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீடும் கிளீன் ஆயிடும், நம்மளோட மனசும் வந்து திருப்தி ஆயிடும். அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க முழுசா ஒரு கட்டுரை எழுத முடியலன்னா அந்த கட்டுரையில ஒரு முதல் பார்வையை மட்டும் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு சின்ன பகுதியை வந்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த பகுதிக்கு தான் வந்து உங்களை வந்து தானாகவே வந்து நகர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவசரம் பிளஸ் முக்கியத்துவம் உடனடி செயல். அர்ஜென்சி பிளஸ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இமீடியட் ஆக்ஷன். எல்லா பணிகளுமே வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலா இல்லைங்க. எதை முதல்ல செய்யணும் அப்படிங்கறது வந்து குழப்பம் வரும்போது தான் வந்து இந்த கால தாமதமே வந்து அதிகரிக்கிறது. அதுக்குதான் வந்து நம்ம இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ண போறோம். மிக முக்கியமான அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவசரமான வேலைகளை வந்து நம்ம தொடங்கும் போது அது வந்து எது முக்கியம் அப்படிங்கறத நம்ம முதல்ல வந்து கருத்துல கொண்டு நம்ம வந்து செய்யணும். முக்கியம் இல்லாத அப்புறம் வந்து அவசரம் இல்லாத பணிகளுக்கு வந்து உங்களோட நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க. இது வந்து உங்களோட கவனத்தை வந்து நீங்க எதுல வந்து செலுத்தணும் அப்படிங்கறது வந்து தெளிவா வந்து காண்பிக்கும். நான்காவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. வெகுமதி, அதுக்கப்புறம் வந்து தண்டனை. வெற்றிக்கு பின்னாடி கிடைக்கும் திருப்தி தான் வந்து நம்மளை வந்து தொடர்ந்து வந்து வேலை செய்ய தோன்றும். தள்ளி போடும் பழக்கத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தும் போது இது வந்து ஒரு பெரிய சிறந்த உளவியல் நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழக்கத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து தள்ளி போடுற பழக்கத்துல இருந்து நம்ம வந்து வெளியே வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நான் செய்வேன். நான் முடிக்கல அப்படின்னா எனக்கு நானே ஒரு தண்டனை, அதாவது நானே அந்த விஷயத்த வந்து நான் மறுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு டீ காஃபி குடிக்க பிடிக்கும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வேலையை வந்து தொடங்கிட்டோம். அப்ப அந்த வேலையை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு டீ காஃபியோ ஏதோ ஒன்று போட்டு நம்மளே குடிச்சிட்டு நம்மளே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே வெகுமதி வழங்கணும் அப்படின்னா நம்ம மூளையில இருக்க டோபோமைன் அப்படிங்கிற வந்து வெளியிட்டு அது வந்து நம்மளுக்கு பணியை வந்து தொடங்க உற்சாகம் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 சூத்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் போது தள்ளிப்போடும் பழக்கத்தை வந்து நம்ம விடுத்து நம்மளோட இலக்குகளை வந்து நோக்கி நம்ம உறுதியா வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பழக்கங்களையுமே வந்து நானுமே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நீங்களுமே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. பை பாய்.